அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம். அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் தாயக இறமை காத்த மாவீரர் நாள், தாயகத்தின் தேசிய நாள், உலகத்தமிழர் பண்பாட்டு மீட்பு நாள், இறமையை மீளுறுதி செய் நாளாகவும் உள்ளது என்று சொல்லி மாவீரர் நாளை பற்றிய சில முக்கியத்துவங்களை பற்றி எடுத்து விளக்கலாம் நினைக்கின்றேன். ஈழத்தமிழர் தாயகத்திலும் உலக இனமாக அவர்கள் வாழும் உலக நாடுகளிலும் 36வது ஆண்டாக தாயக இறமை காத்த மாவீரர்களின் வாரத்தினை முன்னெடுத்து நவம்பர் 26ஆம் நாள் தேசிய தலைவரின் தோற்ற நாளையும், மறுநாள் நவம்பர் 27ஆம் நாள் தாயகத்தின் தேசிய நாளாக மாவீரர் நாளையும் முன்னெடுக்க உள்ளனர். இந்நேரத்தில் மாவீரரை தொழப்பட வேண்டிய தெய்வங்கள், அவர் தவிர வேறு தொழப்பட வேண்டிய கடவுள் இலவே என வரலாற்று தொடக்க காலத்திலேயே புலவர் மாங்குடிகளார் மூதின் முல்லைத்துறையில் மாவீரனாக நடுகள் பெற்ற மலைநாட்டு தலைவன் ஏற்றி தொழுத 335வது பாடலை இலக்கு மூழ்வது செய்து மாவீரர் நாள் தமிழ் பண்பாட்டின் மீட்பு நாளாகவும் உலக தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. அடலரன் துப்பின் குருவே தளவே குருந்தே முல்லை என்று இந்நான்கல்லது பூவும் இல்லை, கருங்கால் வரகே இருங்கது தினையே சிறுகொடி கொள்ளே பொறிகளர் அவரையோடு இந்நான்கு அல்லது உணாவும் இல்லை, துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இந்நான்கு அல்லது குடியும் இல்லை, ஒன்னாத்தவர் முன்னின்று விளங்கி ஒளிரு ஏந்து மறுப்பின் களர் எறிந்து வீழ்ந்ததென கல்லே பெறவின் அல்லது நெல்லுகுத்து பெறவும் கடவுளும் இலவே என்னும் இப்பாடல் வெல்வதற்கரிய வலிமையை பற்றி கூறுவதாயின் குரவம் தளவம் குருந்தம் முல்லை என்னும் இந்நான்கும் தவிர வேறு பூக்கள் இல்லை, விறகு திணை கொள் அவரை ஆகிய நான்கையும் தவிர வேறு உணவில்லை, துடியன் பாணன் பறையன் கடம்பன் ஆகிய 4 குடிகளை என்று வேறு சிறப்பான குடிகள் இல்லை, பகைவர் படைகளை முன்னோறி செல்ல விடாது தடுத்து பெரிய சந்தங்களுடைய ஜானையை வீழ்த்தி வெற்றி கொண்டு தாமும் நடுகள் பெற்று மரணத்தை வென்று காலமாகி காலமுள்ளவரை வாழும் மாவீரர்களை பூவும் நெல்லும் சொரிந்து பரவி தொழுதல் அன்றி வேறு வழிபடும் தெய்வமும் தொழுவதற்கில்லை. தமிழரின் பண்பாடாக மாவீரரை தெய்வமாக போற்றும் பண்பாட்டை இது விளக்குகிறது. இந்த மாவீரர் போற்றும் நடுகள் வணக்க பண்பாடு ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு போன்ற சங்கத்தமிழின் அகப்பாடல்களிலும் புறப்பாடல்களும் காணப்படுகின்றன. ஆயினும் 1989 தமிழீழ நடைமுறை அரசில் தேசிய தலைவர்களால் நவம்பர் 27 மாவீர நாள் ஈழத்தமிழர்களின் தாயகத்தில் மக்களின் பாதுகாப்பான அமைதி வாழ்வுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வீரச்சாவடைந்த மாவீரர் நாள் தாயகத்தின் தேசிய நாளாக பெருமைப்படுத்தப்பட்டதன் பின்னரே உலக வரலாற்றில் மீளவும் மாவீரர்களை போற்றும் தமிழ் பண்பாடு காலத்துக்கேற்ற மீள் செய்யப்பட்டது என்பது சமகால உலக வரலாறாக உள்ளது. எனவேதான் மாவீரர் நாள் உலக தமிழ் பண்பாட்டு மீட்பு நாளாக கொண்டாடப்பட்டு ஈழத்தமிழர் இளமையின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் இன்று வரையான தொடர்ச்சியை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டியுள்ளது என இலக்கு கருதுகிறது. அத்துடன் மாவீரர் நாள் வணக்கத்துக்குரிய புனித நாளாகவும் சக்திசரன் நாளாகவும் உள்ளது என்பதை மேற்கூறிய பாடல் தெளிவாக்கியிருக்கின்றது. இந்நாள் இறந்தவராக ஒருவரை அறிவித்து விளக்கேற்றும் நாள் அல்ல, இறந்தவர்கள் நினைக்கும் நாளும் அல்ல. இத்தகைய போக்கில் மாவீரர்கள் அணுக முயற்சிப்பவர்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இலக்கு இதனை தெளிவுபடுத்த விரும்புகிறது. மாவீரர் என்பவர் யாரோ, மரணத்தை வென்றவர்கள் என்ற ஈழத்தமிழர் தேசிய கவி புது ரத்தினதுரை அவர்களின் சுருக்கமான கவி வரிகள் மரணத்தை வென்றவர்கள் மாவீரர்கள் என பிரகடனப்படுத்திய நிலையில் இறந்தவர் நினைவு நாளாக எவ்வித தடையுமின்றி ஈழத்தமிழர் மாவீரர் நாளை கொண்டாட நாம் அனுமதிக்கின்றோம் என்னும் ஸ்ரீலங்கா அரசின் அறிவிப்பு எவ்வளவு தந்திரமாக ஈழத்தமிழர் மாவீரர் வணக்க பண்பாட்டை இளையவர்களை வரலாற்று திரும்பி செய்ய முயற்சிக்கின்றது என்பதை இலக்கு விடத்து சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஈழத்தமிழர் தாயகத்தின் உண்மைகளின் ஒளியாக, ஈழத்தமிழரின் தேசியத்தை முழுறு செய்யும் வழியாக, யாராலும் என்றும் பிரிக்க இயலாத தன்னாட்சியை பயன்படுத்தி பாதுகாப்பான அமைதியும் வளர்ச்சியும் உள்ள வாழ்வாக ஈழத்தமிழர் தங்கள் வாழ்வை அமைக்க தோன்றா துணையாக
சக்தி தரும் மாவீரரை கடவுளின் இருப்பு என்னும் ஒளிவடிவாக மாவீர தீபமாக ஏற்றி தொழில்நாள் இந்நாள். இதனாலேயே மாவீர தீபம் மாவீர நாள் ஏற்றியதும் தேசமே மாவீரத்தின் ஒளிவெள்ளமாகி எங்கள் பாரம்பரிய தாயகத்தின் ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் வரலாற்று இறமையை ஹிஸ்டாரிக்கல் சவரனிட்டி பாருங்கள் என அந்த ஒளிவெள்ளத்தால் தாயகத்தின் எல்லைகளின் ஒருமைப்பாட்டையும் உலகுக்கு தெளிவாக எடுத்து காட்டும். ஈழத்தமிழர்கள் தங்கள் இறமையை சன்னாயக வழியில் ஈட்டப்பட்ட இறமையாகவும் ஏர்ன் சவரனிட்டி என்று சொல்வார்கள். மக்கள் போராட்டத்தின் மூலம் மீட்கப்பட்ட இறமையாகவும் ரெமிடியல் சவரனிட்டி என்று சொல்வார்கள். வளர்த்து கொண்ட பரிணாமத்தை உணர்த்தின் நாளாகவும் மாவீர நாள் உரைகள் அமையும். நீதிக்கான ஈழத்தமிழின் போராட்டங்கள் அவர்கள் என்றுமே எதனாலும் தங்கள் சரணடைய வைக்க இயலாததென சட்டபூர்வமாக வெளிப்படுத்தி அறநிலை இறமையை உலகுக்கு உறுதி செய்து வருவதை நினைப்பிக்கும் நாளாகவும் மாவீர நாள் உள்ளது. மாவீர நாள் ஈழத்தமிழர்கள் இறமையுள்ள மக்களாக தாங்கள் திகழ்வதற்கான எல்லா நிபந்தனைகளையும் மேற்காட்டியவாறு தங்களுக்கு இருப்பதாக தெளிவுபடுத்தி தங்களின் சிவில் வாழ்வை எந்த கட்டாயம் இல்லாது தங்களின் வரலாற்று தாயகத்தில் பாதுகாப்பான அமைதி வாழ்வாகவும் வளர்ச்சி கொண்ட வாழ்வாகவும் தங்களின் தன்னாட்சியின் அடிப்படையில் அமைத்து மத்திய தேச இனத்துடனும் குடிகளுடனும் சமத்துவ சகோதரத்துவ சுதந்திர வாழ்வை கட்டமைக்க தமிழர்கள் விரும்புகிறார்கள் என அவர்கள் சிவில் உரிமையை உலக உறுதிப்படுத்தும் முக்கிய நாள். சிவில் சமூகங்கள் மேலும் கட்டமைக்கப்பட்டு ஈழத்தமிழர் ஒருங்கிணைப்பு தேசமாக அனைவரும் இந்நாளில் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மேலும் இன்றுள்ள உலக ஆசிய இந்திய துணைக்கண்ட அரசியல் ஸ்ரீலங்கா அரசு சூழல் என்பன ஈழத்தமிழர் ஸ்ரீலங்கா என்னும் சிங்கள பௌத்த நாட்டுக்குள் வாழ வேண்டிய சமூகம் என்னும் நிலையை ஒருமித்த அரசால் உருவாக்கும் நோக்கும் போக்கும் உடையதாக உள்ளது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டின் மாவீரர் நாளின் முக்கியத்துவம் மிக பெரிதாக உள்ளது. இதனை ஈழத்தமிழ் ஒவ்வொருவரும் மனதிருத்தி தமக்குள் உள்ள எல்லா பேதங்களையும் கடந்து தேசமாக ஒருமைப்பட்டு மாவீரர் நாள் எழுவதிலேயே தாயகத்திலும் உலகிலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பது இலக்கு நிவாரணமாக உள்ளது. இந்த வகையில நாங்கள் மாவீரர் சனத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. என்ன சொன்னால் இளையவர்களுக்கு மட்டுமல்ல, பலருக்கு இந்த மாவீரர் தினம் தமிழர்களுடைய பண்பாட்டுக்கான ஒரு நாள் என்பதை மறந்து விடுகிறார்கள். அரசியலுக்கு மட்டுமில்லை, பண்பாட்டுக்கான ஒரு நாளாகவும் மாவீரர் தினம் அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர் வரலாற்றை இங்குள்ள கட்டமைத்த ஒரு நாளாகவும் இருக்கிறது. இதுதான் இந்த மாவீரத்தினுடைய முக்கியத்துவம். ஆனால் அதனை விடுத்து பாராளுமன்ற அரசியலுக்கு விமர்சனம் செய்யும் ஒரு நாளாக நாங்கள் மாவீரத்தை கொண்டு செல்வது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. இந்த நாளிலாவது சரி நாங்கள் தேசத்தினுடைய மக்களினுடைய பங்களிப்பை, மக்களால் தான் இந்த போராட்டம் நிகழ்த்தப்படுவது, மக்களிலிருந்து மேலருகின்ற ஒரு தன்மையானதாகத்தான் தலைமை அமைவது வழக்கம். ஆகவே இவற்றை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்றால் இன்று தலைவர்களாக தாங்கள் திகழ்வதாக நினைத்துக் கொள்பவர்கள் மக்களை தங்களின் போக்கில் இழுப்பதற்கான முறையில்தான் அரசியல், சமூக, பொருளாதார, ஆன்மீக நடவடிக்கைகள் எல்லாமே அமைகின்றன. இத்தகைய ஒரு சூழலில் இன்று இந்த ஆசிய சூழலை பார்க்க வேண்டியிருக்கின்றது, உலக சூழலை பார்க்க வேண்டியிருக்கின்றது. பார்த்தீர்களா இருந்தால் இன்றைக்கு போதைப் பொருள் ஒழிப்பையும் ஊழல் ஒழிப்பையும் மையமாக வைத்து தன்னுடைய அரசாங்கம் செயல்படுவதாக கூறுகின்ற பொழுது அவர்களுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே இந்த போதைப்பொருளுடன் இராணுவத்துக்கு தொடர்பு இருக்கின்றது என்பதை பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்கின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எங்கள் பக்கத்தில் இராணுவம் நிலை கொண்டிருக்கும் வரை இந்த போதைப்பொருள் வழக்கம் என்பது ஒழியாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏனென்றால் ஈழத்தமிழர் இளைஞர்களை போராட்ட தன்மையிலிருந்து பலவீனப்படுத்துவதற்கு ஒரு உத்தியாகத்தான் இந்த போதைப்பொருள் இலங்கையில் பூத்தப்பட்டது, வளர்க்கப்பட்டது. இன்று அது சிங்கள பகுதிகளுக்கும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இன்றும் தமிழ் பகுதிகளில் அந்த சிக்கல் ஒரு பின்பக்கத்தில் அரசியல் சார்புடையதாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது, இராணுவ சார்புடையதாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலில் ஈழத்தமிழர்களுடைய இருப்பினுடைய உண்மை நிலையை இப்பொழுது இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த மாவீர தினத்திலாவது உணர வேண்டும். அதாவது வடக்கு கிழக்கு என்று நீங்கள் கூறுகின்ற பகுதி யாழ்ப்பாண அரசிலும் வன்னி அரசிலும் இருந்த பகுதி. வரலாற்றிலே தெளிவான ஒன்று. சரி, நாங்கள் முற்பட்ட வரலாற்றுகளுக்கு போக வேண்டாம், சமகால நவீன அரசியல் வரலாற்றுகளே போவோம். யாழ்ப்பாண அரசனுடைய வெளிப்பாடும் வன்னி அரசனுடைய வெளிப்பாடும் அந்த நேரத்திலே தனியான அரசுகளாக
கண்டி அரசும் கோட்டை அரசும் இருந்ததும் உலகிருந்த விடயம். ஆகவே இந்த உண்மையை நீங்கள் மனதில் கொண்டு தமிழர்களுடைய தாயகத்தினுடைய எல்லைகளை, அந்த பிரதேசத்தை தமிழர்களே வளர்ப்பதற்கான ஒரு தன்மையை நீங்கள் ஏற்படுத்தியவர்களா இருந்தால் தான், அதாவது அந்த இறமையின் அடிப்படையிலான வரலாற்று தாயகத்தை ஏற்றுக்கொண்டு செயற்படுவீர்களா இருந்தால் தான் இப்ப இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம். அந்த வகையில் இதனை அணுகாது இதனை வடக்கில் உள்ள மக்களின் பிரச்சனை, கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சனை என்று நீங்கள் மேலும் மலினப்படுத்தி என்ன செய்ய பார்க்கிறீர்கள் சொன்னால், இந்த மாவீர தினத்தினுடைய நோக்கையே ஏதோ இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற நாள் என்று சொல்லி மாற்ற பார்க்கின்றீர்கள். அதுக்காக நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து கூட இராணுவத்தை விலகிக்க சொல்கின்றோம் என்று சொல்கின்றீர்கள். எதற்காக சொல்கின்றீர்கள்? இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு வசதி அளித்து என்று சொல்ல பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த தேசத்துக்காக தேசத்தை நிர்ணயித்தவர்களுக்கு மதிப்பளித்து நாங்கள் விலகுவோம் நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தேசிய தலைவர் நவம்பர் 27 தெரிவு செய்ததனுடைய உண்மையான நோக்கம் என்ன? இது 1989 ஆண்டில் பிரகடனப்படுத்தப்பட்டது. உண்மையிலே 1982 ஆண்டில் நிகழ்ந்த வீரச்சாவுக்கான ஒரு நாளாக 1989 ஆண்டிலே பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஏன் அந்த காலத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. பிரகடனப்படுத்துவதற்கான அதுவும் வன்னி காட்டுகள் இருந்தால் பிரகடனப்படுத்தினார்கள். பிரகடனப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்திய படைகளினுடைய வருகையின் பின்னர் எங்களுடைய பிரச்சனை அனைத்துலக பிரச்சனையாக மாறிவிட்டது. அனைத்துலக பிரச்சனையாக மாறிய ஒரு நேரத்தில் எங்களுடைய மண் இறமை உள்ள மண்ணாக இருந்தது என்பது நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றாக வருகிறது. ஒரு நாட்டுக்குள் பிரிவினையாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணினுடைய தன்னாட்சி உரிமையில் நாங்கள் வாழ்வதை பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் தான் செய்த தவறினால் எங்களிடமிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய கையில் பாரப்படுத்தியது. ஆகவே அதனை உணர்ந்து எங்களுடைய மண்ணில் நாங்கள் வாழ்வதற்கான அந்த உரிமைதான் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற இறமை என்று சொன்னால் ஏதோ ஒரு அரசியல் தத்துவம் மாதிரி நாட்டை பிரிக்கிறார்கள், பிறர்களுக்கு எங்க இறமை இருக்கின்றெல்லாம் கேட்க பார்க்கிறார்கள். அதுக்குத்தான் இதுல தெளிவாக கூறுகிறோம் என்னென்றால், இப்பொழுது இறமை என்பது வரலாற்று தன்மையை கொண்டது என்றது வெளிப்படையான ஒன்று. ஆனால் அந்த வரலாற்று தன்மை கொண்டது என்பதை நிரூபிக்கப்பட இயலாமல் இருக்கிற இடங்களில், பகிரப்பட்டதாக இறமை இருக்கின்ற இடங்களில் பல வேறு வரவிலக்கணங்களுக்கு ஊடாக இறமையை நிறுவக்கூடியதாக இருக்கின்றது. ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்றாக இறமை இருக்கின்றது என்பது அதுக்காக தான் அந்த பாடலிலே சொன்னேன். தமிழர்கள் எங்களிடம் மண்ணில் மட்டுமில்லை, தமிழகத்திலும் கூட வாழ்ந்துகின்ற காலத்திலிருந்து தங்கள் மண்ணின் மேல் சொந்தத்தை கொண்டாடி தங்களோட மண் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான். அந்த தன்மை வரலாற்று தன்மையாக வருகின்றது. அது தொன்மையின் தொடர்ச்சி முடியாத அதை நிரூபிக்கப்பட முடியாமல் இருக்கிற கட்டத்தில் நாங்கள் இறமையை ஈட்ட வேண்டியிருக்கிறது. இப்ப நாங்கள் எப்படி உழைப்பால் பணத்தை ஈட்டி வாழ்றோமோ அதே மாதிரி இறமையை ஈட்ட வேண்டியிருக்கிறது. அப்படி அந்த இறமையை ஈட்டப் போகின்ற பொழுது மக்கள் போராடுகிறார்கள். மக்கள் எதனை வைத்து போராடுகிறார்கள்? தங்களுடைய உயிரைத்தான் பணயம் வைத்து போராடுகிறார்கள். இப்ப உயிரை பணயமாக வைத்து போராடுகின்ற ஒரு மக்கள் அதனை இறமை உள்ள பிரதேசமாக அந்த உயிரின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். அதனால்தான் அது மீட்கப்பட்ட மண்ணாகிறது. எப்படி மண்ணாகிறதுன்னு சொன்னால் அந்த உயிரையே கொடுத்து கூட தங்களின் சொந்த மண் என்பதை ஒரு நிரூபிக்கிறதுக்கான அந்த உண்மைக்கு சாட்சி சொல்றதுக்கான தன்மையோடு இருக்கின்றார்கள். அப்படி இருப்புகின்ற தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அறநிலையில் எங்களுக்கு இறமை இருந்தது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. நீதியில் நாங்கள் நீதிக்காக போராடி நீதி கிடைக்காத நிலையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் எங்களுடைய இறமையை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. விதமில்லை நாங்கள் தெளிவுபடுத்துகின்ற பொழுது இந்த இறமை என்பது அதான் சிவில் சமூகங்களுடையது, அதாவது குடிசார் மக்களுடையதான் இறமை. அந்த குடிசார் மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் தேர்தல் தொகுதிகளிலிருந்து பார்லமெண்ட் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதன்படியாக அவர்களுடைய பிரதிநிதியால் தான் பார்லமெண்டத்திலே இறமை பாரப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய தேவை வந்தது ஏனென்றால், விடுதலை புலி இயக்கம் ஒரு இராணுவ கட்டமைப்புடைய இயக்கமாக தன்னுடைய நோக்கையும் போக்கையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு இயக்கமாக இருக்கவில்லை. மக்களுடைய போராட்டத்திலே மக்களில் இருந்து எழுந்து வந்தது. ஆக இந்த போராட்டம் மண்ணிலிருந்து எழுந்து வந்திருக்கின்றது. ஆக இது எங்களுடைய தாயகம், இது எங்களுடைய தாயகத்தினுடைய தேசிய நாள். இந்த தேசிய நாளை உருவாக்கிய இந்த மாவீரர்கள் நாங்கள் வணங்குகின்ற நாளாக இருக்கின்றது என்று அந்த இறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாள் தான் இந்த மாவீரர் நாள். அது இன்றும் கூட நாங்கள் எங்கு சென்றாலும் இறமையை பற்றி பேசுவதில்லை. அந்த எங்களுடைய சொந்த பேச்சே இல்லை.
நாங்கள் சொந்தமன்ற பேச்சை கைவிட அடுத்தவர்களிடத்திலே கேட்டு பெறுகிறவர்களாக மாறுவோம், மற்றவர்கள் தங்கி நிற்கிறவர்களாக மாறுவோம். தங்கி நிற்கிறவர்களாக மாறுகின்ற பொழுது அவர்கள் விதிக்கிற நிபந்தனைகளை எல்லாம் நாங்கள் ஏற்க வேண்டிய நிலைக்கு வருகின்றோம். நீங்கள் எங்கள் மேல் நிபந்தனை விதிக்க முடியாது, எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய மண்ணையும் பாதுகாக்கக்கூடிய முறையிலே நீங்கள் வந்து எங்களுடன் பேசுங்கள் என்பதற்கான ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த மாவீரர் 1989 வந்தது. அதன் மூலமாக அனைத்துலக நிலைக்கு எங்களுடைய பிரச்சனை கொண்டுவரப்பட்டது. அனைத்து நிலைக்கு பிரச்சனை கொண்டு வரப்படுவதற்கு முதல் இந்த மாவீரர் தினம் கிட்டத்தட்ட 78ஆம் ஆண்டிலிருந்து தேசிய விடுதலை இயக்கம் தோன்றி வளர்ந்து கொண்டு வந்தாலும் கூட 11 ஆண்டுகளின் பின்னர் அந்த நிலை வருகிறது. இந்த 11 ஆண்டுகளின் பின்னர் உலகளாவிய நிலையிலே எங்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இன்று அந்த தேவை மீண்டும் வந்திருக்கிறது. அன்று வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஈழத்தமிழர்களை வந்து ஒரு சிறுபான்மை என்ற வகையில் பெரும்பான்மை சிங்கள இனம் அதற்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஈழத்தமிழருடைய தேசத்தன்மையை இந்திய அரசாங்கம் இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைமை இருந்தது 1989ஆம் ஆண்டுகளில். அதே போல இன்று வந்து மீளவும் வந்து ஈழத்தமிழர்களை ஒருமித்த அரசில் எல்லா இடத்திலும் இந்த அரசை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசுக்குள் அவர்கள் ஒரு வடக்கில் வாழ்கின்ற மக்களாக கிழக்கில் வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுடைய இருப்பு அந்த மண்ணிலே அவர்களுக்கு இருக்கின்ற உரிமை, நாங்கள் வந்து இனம் என்கின்ற அந்த தன்மை கூட தேச இனம் என்கின்ற தன்மையை இந்தியா வந்து இந்த காலமே தடுத்து கொண்டு நிற்கின்றது. அதுக்கு இருக்கிற அச்சம் தமிழர் தேசிய இனமான தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களும் தேசிய இனமாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படி அல்ல. தேசிய இனம் என்பது எப்பொழுது வரும் என்றால் எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் வருகின்றதோ அதை நான் எதிர்க்கின்ற பொழுதுதான் என்னை அடையாளப்படுத்த வேண்டி வரும். நீங்கள் தமிழகத்திலே வந்து அத்தகைய ஒரு நிலையை உருவாக்காதவரை தமிழகம் ஈழத்தை பார்த்து அங்கே ஒன்றும் கேட்க போறதில்லை, வரப்போவதும் இல்லை, அது நடைமுறைக்கு வரப்போறதும் இல்லை. ஆனால் அத்தகைய ஒரு சூழ்நிலையை நீங்கள் தமிழகத்துக்கு ஏற்படுத்தினால் தமிழகம் இதே நிலைக்கு வர வேண்டிய நிலை வரலாம். உலகத்தில் எல்லா இடத்திலும் அப்படித்தான். அதாவது ஒரு மக்கள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அடக்கப்படுகின்ற பொழுது தான் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்த வேண்டி வரும், தங்களுடைய அதிகாரங்களை பற்றி பேச வேண்டி வரும். அந்த மண் எங்களுடைய மண் என்று சொல்ல வேண்டி வரும். இங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பலஸ்தீனத்துல வந்து இன்றைக்கு வந்து பலஸ்தீன மக்களுடைய எந்த விதமான ஒரு தீர்மானம் எடுக்கும் தன்மையும் இல்லாமல் வேளாண்மைகளும் பொருளாதார மேலாண்மைகளாக இருக்கிறவர்களும் முடிவுகள் எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். மக்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தப்பட்டு அந்த மண்ணில ஆனால் ஒரு முன்னேற்றம் வருகின்றது. இப்பொழுது பிரான்சில் வந்து பலஸ்தீன தேசத்துக்கான அரசியலமைப்பு எழுதுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று செய்திகள் கூறுகின்றன. அதற்கேற்ற வகையிலே பலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கிறவரும் கடந்த வாரத்திலே வந்து பிரான்சுக்கு சென்றிருந்தார். ஆகவே பிரான்ஸ் வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்திய நாடு என்கின்ற முறையிலே, அதாவது பிரான்சிய புரட்சியை நடத்திய நாடு என்ற முறையிலே அதற்கான சில ஏற்பாடுகள் செய்வது போல தெரிகிறது. அவர்கள் சார்பாக தான் செய்வார்கள். ஆனால் இவர்களுக்கான சாதகமான சூழ்நிலையும் அங்கு அமைந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு காசா பிரதேசத்திலிருந்து 180 பேர் அங்கே விமானம் மூலம் கொண்டு சென்று இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விமானம் எவ்விதமாக அங்கு வந்தது, எப்படிதான் வீழ்த்தியது என்றதெல்லாம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஆனால் ஒரு பகுதி உலக மக்கள் காசா மக்களுக்கான உதவிகளை செய்கின்றார்கள் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த அவர்களுடைய கடவுச்சீட்டுகளுக்கு வெளியகல்வதற்கான முத்திரையை குத்தாதபடியினால அந்த தென்னாப்பிரிக்காவுக்கு போன அந்த பலஸ்தீனர்களை உள்ளே எடுக்க இயலாமல் அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் தான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு அது மாறக்கூடும், அல்லது இது ஒளிபரப்புற நேரத்துக்கு கூட மாறி இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு விடயம் இருக்கிற தென்னாப்பிரிக்கா ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்திய நாடுன்றபடியினால சில அக்கறைகளை காட்டுகின்றது. இதை எங்களுக்கு காட்டுகின்ற நாங்களும் வந்து விடுதலை போராட்டங்களை நடத்திய நாடுகளோடும் விடுதலை போராட்டங்கள் நடத்திய மக்களோடும் ஈடுபாடு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவ்விதமாக ஈடுபாடு காட்டுகின்ற பொழுதுதான் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒன்று அனுபவித்தனுக்குத்தான் அதனுடைய தன்மை தெரியும். அதை விட்டு போட்டு எப்பொழுதுமே மேல்தட்டு வர்க்கத்தில் காலனித்துவத்துக்கூடாகவும் தங்களுடைய நிதிப்பலம் மதிப்பலம் ஆயுதப்பலம் கொண்டும் உலகத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற இடத்திலே போய் நீங்கள் கேட்டீர்களா இருந்தால் அவர்கள் தங்களுடைய சேவைக்காத்தான் உங்களை பயன்படுத்துவார் என்பது வெளிப்படையான ஒன்று. அவைதான் மக்களுக்கான ஒன்றாக இது மாறுகின்ற பொழுதுதான் அதான் மாவீரர் என்பது சாதாரண ஒவ்வொரு போராளியும் உங்களுக்கு இந்த மாவீரர் தினத்திலே இவர் கேர்னல், இவர் லெப்டினன்ட், இவர் பிரிகேடியர் என்ற அந்த கதை ஒன்றும் இல்லை.
எல்லாரும் மாவீரர் தான். உயிருக்கு ஒரு விலை தான் இருக்கின்றது, உயிருக்கு ஒரு மதிப்பு தான் இருக்கின்றது, உயிருடைய அர்ப்பணிப்பு ஒரே மாதிரி தான் பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கும் கூட அப்படித்தான் நடக்கும். இங்க பார்த்தீங்களா இருந்தால் இந்த 1ஆம் 2ஆம் மகாயுத்த நினைவேந்தல் நாட்களில் எல்லாம் எல்லோரும் சமூகத்தான் பார்ப்பார்கள். இந்த தன்மைகள் எங்களுக்கு வர வேண்டும். இது வாயால் வீரம் பேசுகிற ஒன்று அல்ல, செயலால் செயற்படுத்துகிற ஒன்று. செயலால் செயற்படுத்துவதற்கு மிக முக்கியமான சமத்துவம். ஒரு சமத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அது தொடர்பாடலுக்கு உதவியா இருக்கும். இன்று என்ன நடக்கிறது? நீ எனக்கு எதிராக கதைக்கிறாய், நீ துரோகி, நீ எங்களுடைய செயற்பாட்டுக்கு எதிராக நிற்கிறாய், நீ இன்றையிலிருந்து செயற்படக்கூடாது, நீ இந்த மாதிரி பேசுறபடினால நீ இதை செய்ய முடியாது. இவ்விதமாக பேசுவதன் மூலம் எதுவும் செய்ய முடியாது. சமத்துவம் என்பது ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை வெளியிட சுதந்திரம் இருக்க வேண்டும். அந்த அந்த அவர்கள் செயற்படுவதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும். அப்படி செயற்படுகின்ற பொழுது அந்த செயற்பாட்டில் நீங்கள் திறனாய்வை செய்யுங்கள். விமர்சனம் வேறு, திறனாய்வு வேறு. அதனை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. திறனாய்வு என்பது ஒரு திறனை எந்த அளவுக்கு அது செயற்படுகிறது என்று ஆராய்வது. ஆனால் விமர்சனம் என்பது ஒன்றை அது நிறைவாக வருவதற்கு நீங்கள் அதை கூறுவீர்களா இருந்தால் அது விரைவிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் ஒன்றை தடுத்து நிற்பார்ப்பதற்குத்தான் நீங்கள் விமர்சனம் செய்ய போறீர்களா இருந்தால் அது நீங்கள் சில திணிப்புகளை செய்வதற்கு அல்லது சில ஆக்கிரமிப்புகளை செய்வதற்கான உத்தியாக தான் கையாளப்படும். இந்த உண்மைகளை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலமாகவும் இந்த மாவீர தினம் இருக்கிறது. ஏனென்றால் மாவீர தினம் வருகின்ற பொழுது எல்லோருமே இணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எல்லாருமே இணைவதற்கு எது தடையாக இருக்கின்ற பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் யாரையுமே குறை சொல்லவில்லை, எல்லோருமே முயற்சிக்கிறீர்கள், எல்லாமே செய்கின்றீர்கள். ஆனால் என்ன தடைகள் எங்களை அந்த இலக்கு நோக்கி போகாதவாறு இந்த 36 ஆண்டுகளும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. 36 ஆண்டுகளிலும் தேசிய தலைவர் இருக்கு மட்டும் தேசிய தலைவருடைய அந்த ஆளுமையின் கீழ் நீங்கள் எல்லோரும் செயல்பட்டுக் கொண்டிருந்த, நாங்கள் எல்லோரும் செயல்படுத்திக் கொண்ட தன்மை இருந்தது. இங்க யாருமே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்க யாரையுமே நாங்கள் நிலையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. ஆன காரணத்தினால்தான் இந்த மாவீர தினத்திலாவது இது சங்க காலத்திலேயே இந்த மாவீரரை போற்றுகின்ற தன்மை, கடவுளை போற்றுவது என்பது எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயிர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சேவை செய்கின்றானோ அவன் தான் கடவுளை நிலைப்படுத்துறான். அந்த கடவுள் தான் உயிரை தோற்றுவிக்கிறான், கடவுள் தான் உலகத்தை தோற்றுவிக்கிறான். அப்படி அந்த கடவுள் தன்மைக்குள்ள போனாலும் கூட அப்படி தோற்றுவிக்கின்ற பொழுது அதை செயற்படுத்துவது மனிதனு கூட தான் செயற்படுத்த வேண்டி இருக்கின்றது. எந்த ஒரு கட்டத்திலும் கடவுள் மனிதனை மீறி செயற்பட்டதாக வரலாறு இல்லை. புராணங்கள் இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் வரலாற்றில் எந்த ஒரு மாற்றமும் மனிதனுக்கு கூட நடைபெற்றிருக்கின்றது. மனிதர்களாக நாங்கள் தான் வரலாற்றை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கின்றோம், வரலாற்றை மாற்றியமைக்க வேண்டியதா இருக்கின்றோம், வரலாற்றின் தன்மை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கின்றோம். வரலாற்றை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது எந்த பயனும் இல்லை. வரலாற்றை பற்றி பேசிவிட்டு அதை அனுபவமாக கொண்டு நிகழ்காலத்துக்கான பலத்தை உருவாக்க வேண்டும். நிகழ்காலத்துக்கான பலத்தை உருவாக்கும் பொழுது எதிர்காலத்தை புதுமையாக பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லிக்கொண்டு பார்த்தாலும் எதுவுமே நடக்காது, நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்துட்டு இருந்தாலும் எதுவும் நடக்காது. நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு பலத்தை உருவாக்குறோமோ அதுதான் நாளையாக மாறும். இதுதான் பௌத்த மதத்தினுடைய மிகப்பெரிய சக்தி. பௌத்த மதத்திலே நிகழ்காலத்துக்கான ஒரு கருத்து தான் இருக்கின்றது. நிகழ்காலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டியெழுப்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வீர்கள் கருத்தான் முன்வைக்கப்படும். அதனால்தான் அந்த பௌத்த மதத்திலே இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே நிகழ்காலத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதிலேயே அவர்கள் ஆக்கிரமிக்கிறது, அதிலேயே அவர்கள் அதிகாரப்படுத்துறது வேறு விடயம். ஆனால் நிகழ்காலத்தை நாங்கள் சிந்திப்பதாக மாவீரர்கள் உடைய பலம் என்ன, மாவீரர்களுக்கு என்ன அனுபவத்தை நாங்கள் பெற்றோம், அந்த அனுபவம் எப்படி எங்களுக்கு பலமாக மாற்றப்பட வேண்டும். ரெண்டு விஷயம் மாவீரர்களுடைய விஷயத்திலே வருகிறது. ஒன்று தேசத்தினுடைய மண்ணினுடைய பாதுகாப்பு, அடுத்தது மக்களுடைய பாதுகாப்பு. மக்களுடைய பாதுகாப்பு ஒருமைப்பாட்டு கூட தான் பெற முடியும். அதனால எந்த நாட்டை எடுத்தாலும் இறமையும் ஒருமைப்பாடும் உள்ள இந்த சொல்லி இல்லாத ஒரு தேசம் இல்லை. ஒருமைப்பாடு இல்லாம இறமை இல்லை, இறமை இல்லாம ஒருமைப்பாடு இல்லை. நீங்க ஒருமைப்படுற என்ற பேர்ல இறமையை கைவிட பாக்குறீங்க, இறமை என்ற பேர்ல ஒருமைப்பாட்டை கைவிட பாக்குறீங்க. அப்படி செய்ய முடியாது. ஒருமைப்பாடு இருந்தால் மட்டும்தான் இறமை செயற்படும், இறமை இருந்தால் மட்டும்தான் ஒருமைப்பாடு பூர்ணமாக இருக்கும். இந்த கருத்துக்களை வலியுறுத்துவதற்காகவே இங்க பேச வேண்டியிருக்கு. என்று சொன்னால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவைகளில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்று இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. ஊடகங்களுக்கு சுவருகின்ற அல்ல சிந்துகின்ற ஒரு சில பறிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் எல்லாரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கான, தன்னுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான ஆயுத வளத்தை பெருக்கிற நிலையில் இருக்கின்றார். ஆயுத வளத்தை பெருக்க போகின்ற பொழுது அதன் வழியாக தன்னியங்க ஆயுதங்களை நிலப்படுத்துறது பெரும் பணச்செலவான விடயம்.
அந்த பெரிய பணச்செலவான விடயம் மற்ற அருமூலகங்கள் தேவையான நிலை. இன்றைக்கு அருமூலகங்களை எங்கிருந்து கொண்டு வந்து சேர்ப்பது, இந்த பெரும் பணத்தை விதம் திரட்டுவது என்ற அடிப்படையில் தான் நாடுகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றனவே தவிர, எதிர்பார்த்தீர்களா இருந்தால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இது இன்று நடைபெற்ற ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே அதே ஸ்ரீலங்கா இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் கைச்சாத்திருக்கின்றார். விதமாக சிரியாவினுடைய இன்றைய அரசு தலைவராக இருக்கிறார், ரஷ்யாவுக்கும் போய் அமெரிக்காவுக்கும் போய் தந்த காரியத்தை பார்த்து கொண்டு போகிறாரோ, அதே மாதிரி இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதே வேலையை தான் செய்கின்றது. ஆனால் அவர்களுடைய தன்மை என்னவாக இருக்கிறது? தங்களுடைய சிங்கள சமூகத்தை பாதுகாப்பதும் தங்களுடைய சிங்கள பொருளாதாரத்தை வளர்ப்பதும் என்ற நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கு எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் தொல்லியல் திணைக்களத்துக்கு ஆணையாளராக ஒரு பௌத்த பிக்குவை நியமித்திருக்கு. நீங்கள் நாங்கள் எல்லோரையும் ஏற்று சமத்துவமாக நடக்கிற மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பௌத்த பிக்குடைய பின்னணியில் எங்களுடைய தாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற நில ஆக்கிரமிப்பு எல்லோரும் இருந்த விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் எவ்வளவுதான் நல்லவராக அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், அதை நாங்கள் நியமிக்கப்பட்டதை பற்றி நாங்கள் பேசவில்லை. ஆனால் அந்த வடிவம் தமிழ் மக்களுக்கு தங்களுடைய நில ஆக்கிரமிப்புக்கான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அவரை கொண்டு நியமிக்கிறீர்கள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு. அதே மாதிரியாக இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எங்களுடைய பக்கத்தில் நடத்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க பேசிக்கொண்டே இந்த மாதிரியாக ஒரு பக்கத்துல பேசிக்கொண்டு மற்ற பக்கத்துல எங்களோட பக்கத்துல எங்களுடைய சிங்கள மக்கள் எங்களோட பக்கத்தில் வாழ்றதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் ஒரு கேளீர் என்று சொன்ன சமுதாயம் உங்களுடைய சமுதாயம். ஆனால் எங்களுடைய குடி பெரம்பல் நிலையை மாற்றுகிற வேலையை நீங்கள் வலுக்கட்டமாக அரசியலுக்கு செய்யறதும் சிக்கலாக இருக்கின்றது. அந்த வேலையை நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறீங்களா? அப்ப இப்படியான கிழக்கில் கீழ்மல்லுவோயா திட்டத்தை தொடங்கி அங்க கிழக்குல சிங்கள குடியேற்றார்கள் என்று பாராளுமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்வதொன்று செய்வதொன்றாக இருக்கிறது. நீங்கள் பெரிய மாற்றங்களை செய்வதற்கு உங்களுக்கு சிங்கள பௌத்த பேரினாலும் உங்களுக்கும் தடையாக இருக்கலாம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. சிறிய மாற்றங்களில் நீங்கள் சரியான முறையில் நடந்து ஒரு நல்லிணக்கத்தை தோற்றுவிக்கலாம். நீங்கள் சிறிய மாற்றங்களை கூட செய்கிறீர்கள் இல்லை. சிறிய மாற்றங்களை செய்யாதவர்கள் எப்படி பெரிய மாற்றங்களை செய்ய போகின்றீர்கள்? உண்மைதான். நல்ல ஒரு கேள்வி மாஸ்டர். நன்றி. மிகவும் சிறப்பாக ஆழமான பார்வையாக இருந்தது. நன்றி. அரசர்களை உடன் வருகின்றேன். ஈழத்தமிழர் தாயக இறமை காத்த நாள் மாவீரர் நாள் கார்த்திகை 27, தாயகத்தின் தேசிய நாள் கார்த்திகை 27. ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் என்றாலும் சரி, தமிழர் தாயகத்தில் என்றாலும் சரி, விளக்கேற்றி அவர்களை அன்று வணங்கி நன்றி கூறி சென்று விட்டால் போதுமென்று இருப்பது போல்தான் கடந்த 30 ஆண்டுகளாக எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு தமிழர்களுக்கும் என்ன விதமான பொறுப்பு இருக்கின்றது என்று உங்களால் கூற முடியுமா? இதை பேசுவதற்கு முன்னர் கடந்த வாரம் பேசிய போது ஒருவர் உங்களிடம் கேள்வி ஒன்றை அனுப்பியிருந்தார். நாங்கள் மாவீரர்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதா விடுவதா என்றுதான் கேள்வி அனுப்பியிருந்தார். என்னென்றால் நாங்கள் அன்று பேசியதற்கு மக்களை பொறுத்தவரையில் மாவீரர்கள் அந்த மக்களுக்காக மரணித்தவர்கள். யாரும் அரசியல்வாதிக்காகவோ ஒரு சிலரின் நன்மைக்காகவோ ஒரு சில கட்சிகளுக்காகவோ யாருக்காகவும் அவர்கள் மரணிக்கவில்லை. அந்த மக்களுக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். எந்த உயிர் பெருசென்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போறதும் சாப்பாட்டை சாப்பிட்றதும், அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா யோகா செய்யலாம், அது செய்யலாம், இது செய்யலாம் என்று இந்த நவீன காலம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உயிரை துச்சமென மதித்து போனவர்கள். அதுக்கு மேல் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு போறோம் எல்லோ, அதைத்தான் நாங்கள் கேட்டோம். என்ன செயற்பாட்டு நாங்கள் செய்யறோம், நீங்க போங்க, பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் மாவீரர்கள் இறந்தவர்களைத்தான் நாங்கள் மாவீரர்கள் என்று சொல்றோம். இறந்தவர்கள் உங்களிடம் கேள்வி கேட்க மாட்டார். நீ போன வருஷம் நீ இந்த வருஷம் நிற்கிற, இதுக்கிடையில நீங்க என்ன செய்த அவர்கள் கேட்க மாட்டார். இப்ப கேட்க மாட்டார்கள் என்று தெரிஞ்சு நீங்கள் ஏமாற்றுவதுதான் இங்கு வருத்தமா. அதைத்தான் நான் இங்கு கூற வருகிறேன். நீங்கள் 5 வருடம் செயற்பாட்டாளராக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது விட்டால் நீங்கள் விலகி வேற யாருக்கும் அதை கொடுத்து விடுங்கள். அல்லது என்ன செய்தேன் என்ற அந்த வாயிடாத அந்த கல்லறைகளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் என்ன செயற்பாட்டாளர்கள் என்று என்ன, யார் இந்த செயற்பாட்டாளர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். எங்கு நிலையில் இருப்பதுதான் செயற்பாடு என்று சொல்வது.
அதை நீங்கள் என்ன, அதைத்தான் நாங்கள் சொன்னோமே தவிர, நீங்கள் செயற்பாட்டாளர்கள் செயற்பட்டிருந்தால் உங்கள் பிரச்சனை இல்லை. உங்கள் மனச்சாட்சி யாரும் நாங்கள் அளவுகோல் வைத்து அளக்கப் போவதில்லை. நீங்கள் இது செய்தீர்கள், அது உங்கள் மனச்சாட்சியை தான் நீங்கள் கேட்க வேண்டும். வேற ஒருத்தருக்கு, இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தருக்கும் தெரியாது. நீங்கள் நீங்கள் செய்திருக்கலாம், இரகசியமாக செய்திருக்கலாம், சில நடவடிக்கைகளை நீங்கள் செய்திருக்கலாம். அப்படி என்னும் போது நீங்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு போகலாம். என்று சொன்னால் நான் இந்த இதுக்கு பங்களித்திருப்பேன். இல்லை என்று சொன்னால் அந்த தற்போதைய இந்த தேக்கமடைந்த நிலைக்கு நாங்களும் ஒரு காரணமாகும். அதுதான் அந்த பிரச்சனை. அதை யாராவது ஒருவர் செய்யத்தானே வேணும். அப்ப அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்து செய்கிறார்கள் தானே. பொறுப்பு எடுப்பது பிரச்சனை இல்லை, பொறுப்பாளர்கள் தான் பிரச்சனை. இப்ப பொறுப்பாளர்கள் பிரச்சனை இல்லை, பொறுப்பாளர்கள் உங்களுக்கு எடுத்த பொறுப்பை முடிச்சியாருதான். கம்பெனி வழியை கூட ஒரு ப்ராஜெக்ட் என்று சொன்னால் டைம் லைன் கேட்பார். இந்த டைம் லைன் என்ன, டைம் லைனுக்கு பிழைக்கலாம். இப்ப எல்லாம் சக்சஸா வராது. நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அவர்களிடமிருந்து? நீங்கள் எத்தனை இடத்தை ட்ரை பண்ணுவீங்கள், எத்தனை வழிகளில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள். இப்ப ஒரு பிஹெச்டி தீசிஸ் செய்யும் போது கூட எல்லா பிஹெச்டியும் சக்சஸ் ஆகாது, ஃபெயிலியர். சில சமயங்களில் நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தால் கெமிஸ்ட்ரியில கெனர் ரியாக்ஷன் பிழைக்கும். R&D என்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொன்னால் எட்டு சூப்பர்வைசரே வந்து சொல்லுவார் 95% ஃபெயில் தான், 5 தான் பாஸ் பண்ணும் என்றால் 1000 ட்ரை பண்ணுவோம். இதாவது சரிவர் ஒன்றே 15% ட்ரை பண்றது இல்லை. ஃபெயிலியர் பிரச்சனை இல்லை, அந்த ஃபெயிலியர்ல இருந்து அடுத்த வழிக்கு போறதுதான் பிரச்சனை. தேவை எங்களுக்கு ஒரு சொல்லுவார்கள், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிழைச்சதென்றால் அதுக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் தான். ஏன் அடுத்து வாரவன் அதை செய்ய மாட்டான், அல்லது ஏன் பிழைச்சது கண்டுபிடிப்பான். எனவே அவங்க சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிழைச்சாலே அதுக்கும் ஒரு ரிசல்ட் ஆப்பா. ஏன்னா அதுல இருந்த கணக்கை நாங்கள் லேர்ன் பண்ண என்னத்தை லேர்ன் பண்ணி நீங்கள் அதையே தான். இந்தியாண்டா இந்தியாவே தான், பிரித்தானியா பிரித்தானியா, அதுக்குள்ள அந்த 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 வட்டத்துக்கு விட்டு வெளியேறான். யாரும் வெளியில வந்தாலும் அவனை துரோகி அது இதுன்னு சொல்லி அடிச்சு மூடி. இதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோமே தவிர, நீங்கள் செயற்பாட்டாளர்கள் நீங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தால் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. செயற்பட்டு கொண்டிருந்தால் ஒரு பொறுப்பாளர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பொறுப்பு அந்த பேர்லயே என்ன இருக்கு, பொறுப்பாளர். நீ பொறுப்பு கூற வேண்டியது. எந்த பொறுப்பாளர்கள் பொறுப்பு கூறியிருக்கிறார்கள், எந்த பொறுப்பாளர்கள் பொறுப்பு கூறியிருக்கிறார்கள் யோசிப்பாங்க. இதுதான் அந்த பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப மாவீரர் தினத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் கடகடன்று மாறிக்கொண்டிருக்கிறது. உலக ஓட்டம் கடுமையாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், கடந்த மே மாதம் இந்தியா சொல்கின்றது இனிமேல் இந்தியாவில் ஒரு தாக்குதல் நடந்தால் போர் தான் என்று. ஆனால் செங்கோட்டையில் குண்டு வெடித்த போது இந்தியா அமைதியாக கிடக்கிறது என்ற கலவனை மாறிவிட்டது. ஹசீனா 2024 ஓடிய பிட்டு ஒழிச்சிருந்தவா முந்த நாள் வந்து RT, அதாவது ரஷ்யன் டுடேல ஒரு 10 போட்டி கொடுக்குறா. அங்க இருக்கிற இந்துக்கள், அதாவது பங்களாதேஷத்துல இருக்கிற இந்துக்களுக்கு பிரச்சனை, அந்த அரசு வந்து நியாயமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று. இன்று அங்கு வன்முறை வெடித்து விட்டது. சில சமயங்கள் அந்த ஆட்சியும் கவலை போகிறது. இன்று இருப்பது நாளை என்ன மாதிரி இருக்கும் என்ற நிலை இல்லாமல் தான் இந்த உலக ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்திருக்கு, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வாய்த்திருக்கு. அந்த ஒரு வட்டத்தில் இருந்து வெளியேற இயலாமல் மற்றவர்களையும் அதற்கு இழுத்து பிடிக்கும். அப்படி இருக்கிறதால நாங்கள் இந்த இனம் எவ்வளவோ, அதாவது மாவீரர்கள் உருவாக்கி விட்டு போனவர்கள் பல வழிகளை, போர்க்குற்றமாக இருக்கலாம், இனப்படுகொலையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை எவ்வாறு அமைப்பது, உங்களுக்கான நிழல் அரசாங்கத்தை கூட செய்து காட்டி விட்டு போனவர்கள். அதை கூட தொடர முடியாத ஒரு துர்ப்பாக்கி அதை அழித்து இருக்கிறீர்கள். இவ்வளவு 15 வருடத்துக்கு அதை சில்ல வெள்ளமாக உடைத்திருக்கிறீர்கள். நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதேதான். நான் இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு சொன்னதை நீங்கள் ஒரு வரியில சொல்லிட்டீங்களா, அவ்வளவுதான் பிரச்சனை. அதேதான் நாங்கள் எங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நான் வேண்டாம் என்று. நாங்கள் ஏன் ஏமாற்றுவோம்? இப்ப நல்லவராக இருப்பது பிரச்சனை இல்லை. நல்லவராக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இருந்துட்டு போகலாம். நல்லவர் அந்த குடும்பத்துக்கு தான் லாயக்கா இருப்பார், அல்லது அந்த ஊரு. அரசியலுக்கு அதுகள் சரி வராது. அடிப்படையில ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்கள் ஒரு உதாரணம் கூறினீர்கள், PSC செய்யும் பொழுது அந்த ப்ராஜெக்டை பற்றி கூறும் பொழுது அது ஒரு கட்டமைப்பின் ஊடாக நீங்கள் அதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கின்றது. ஆனால்
தமிழினத்தை பொறுத்த மட்டும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஒன்றுமே ஒரு சரியான ஒரு கட்டமைப்புகள் இல்லாதது அது ஒரு குறைபாடு தானே. அப்ப அதில் அவர்களாக விரும்பி சில வேலைகளில் ஈடுபடுகின்றவர்களை எவ்வாறு நாங்கள் குறை கூற முடியும்? உண்மைதான், நீங்கள் சொன்னது 100% உண்மை. ஒரு PhD ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கும் போதே அவன் ஒரு ப்ரொபோசல் எழுதியிருப்பான். இதுதான் அந்த ப்ரொபோசல், இதுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், இத்தனை 3 வருஷம் 2.5 வருஷம் ரிசர்ச், 6 மாதம் எழுதணும், எல்லாத்துக்கும் பிளான் இருக்கு. அமைப்பாட்ட போய் கேளுங்க, என்ன உங்களோட லட்சியம், என்ன உங்களோட கொள்கை, உங்களோட அதுகள் வேண்டாம், அதில் சில பெரிய வார்த்தை என்று யோசிக்கணும். உங்களோட மிஷன் அண்ட் விஷன் இருக்கு, 2 மிஷன் அண்ட் விஷன் என்ன? சரி, மிஷன் அண்ட் விஷன் இருந்தாலும் அதை எத்தனை வழிகளில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க? நீங்கள் சொன்னது போலதான் அவர் என்ன PhD சூப்பர்வைசர் என்று சொன்னால் அவரிடம் ப்ரொபோசல் இருக்கணும், வழிமுறை இருக்கணும், 6 மாதத்துக்கு அல்லது 3 மாதத்துக்கு ப்ரோக்ரஸ் மீட்டிங் இருக்கணும். அப்படித்தான் போகும். என்று சொன்னால் 3 வரைக்கும் தலைமுறை ஒன்றுமே நடக்கல என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்க பொறுப்பாளர்கள் கொண்டு கேட்டு பாருங்க, என்ன இருக்கிறது, என்னத்தை செய்ய போகிறார்கள், அடுத்தது எங்கு போய் நிற்க போகிறார்கள் என்றது. அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவதென்றால் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று சொன்னால் முதலில் அவனை விழுத்தனும் இவனை விழுத்தோனும் விடுங்கள், அவன் அரசியலை செய்யட்டும், முதலாவது அதை விட்டு விடுங்க. அடுத்ததாக என்னென்று சொன்னால் உங்கள் தகுதியை நாங்கள் ஒருத்தரும் இங்கே அவருக்கு தகுதி இருக்கு இவருக்கு தகுதி இருக்கு நாங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளும், நான் இந்த கேப்பபிள் இருக்கா என்று. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஓகே, நீங்கள் இப்ப சந்தோஷமா இருந்துட்டு போகலாம், நாளைக்கு உங்க பிள்ளை கேட்பான் கேள்வி, கட்டாயம் உங்களுக்கு பிள்ளை கேட்பான் கேள்வி, நீ இப்படி இருந்தா நீ என்ன செய்த கட்டாயம் கேட்பான். வரலாறு உங்களை அப்படித்தான் பதிவு செய்து கொள்ளும். அதைத்தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னார். இப்ப எல்லாரும் தலைவராகிவிட முடியாது, எல்லாரும் தலைவராகலாம் என்று சொன்னால் ஒரே ஒரு தேசிய தலைவர் 2 வரையிலும் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் ஆகலாம். அந்த ஒரு மனிதரை மொடலாக எடுத்து எத்தனை பேர் நீங்கள் மாறினீர்கள்? ஒருவருமே இல்லை. இன்னும் அவரை கடவுளாக்கி அந்தால் தன்னை கடவுளாக்க சொல்லவில்லை. இங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் திருமாவளவன் வந்திருக்கிறார், இந்தியாவில் வந்து முள்ளிவாய்க்காலில் போய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக பல விமர்சனங்கள் வருது, அது வேறு விடயம். ஏன்னா வர்றது மாவீரர்களுக்கு யாரும் அஞ்சலி செலுத்தலாம், உலகம் பூரா. நாளைக்கு ட்ரம்ப் வந்து அஞ்சலி செலுத்தினாலும் பிரச்சனை இல்லை, அது வீரர்கள் எங்கும் போற்றப்படத்தான் வேண்டும். ஆனால் மாவீரர்கள் இறக்கும் போது எங்களை நீங்கள் வணங்க வேண்டும், எங்களுக்கு விளக்கு கொளுத்தோணும், எங்களுக்கு வெடி கொளுத்தோணும், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோல் எடுத்து 1,00,000 பவுன்ஸ்ல விழா எடுக்கணும் என்று கேட்கல. என்ற மக்களுக்கு நீ ஏதாவது செய்துட்டு போனீங்க என்றால் அதுதான். திருமாவளவன் திருமாவளவன் அவர் வந்து கும்புற பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்திய அரசோடு இணைந்து அந்த மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? இன்று ஏன் அடுத்த வருடம் தேர்தல் வரும்போது ஏன் வந்து நிற்கிறீர்கள்? மாவீரர்கள் அரசியலுக்காக இறக்கவில்லை. இங்கேதான் நான் மீண்டும் எனக்கு இருக்கிற ஆதங்கம் இதுதான். அவர்களிடமிருந்து அவர்கள் வந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? நாங்களாக அவர்களை அணுகி எங்களுக்கு என்ன தடை இருக்கிறது, என்ன தேவை என்பதை செய்வது அது யாருடைய பொறுப்பு? இல்லை, பல தடவைகள் இந்திய அரசிடமும் தமிழக அரசிடமும் போய் மீனவர் பிரச்சனை தொடர்பாக கேட்டிருந்தார். இவர்கள் யாரும் அதற்காக செய்யவில்லை. அவர்கள் பக்கம் அங்கு செய்யப்பட வேண்டும், எங்கள் பங்கு இந்தியால செய்யப்பட வேண்டும். கடல் 2க்கும் பொதுவான உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அந்த மக்களுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவியை வழங்கி இருக்கலாம், அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம் மீன் பிடிப்பதை. இன்றும் வெள்ளி பார்த்து பிடிப்பவர்கள் இருக்கிறார் GPS வந்த காலத்தில். அப்ப அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் எங்களிடம் GPS இருக்கிறது, எங்கெங்கு மீன் இருக்கிறது, வந்து அள்ளி கொண்டு போயிடுவோம், உங்களிடம் ஒன்றும் இல்லை என்றால் நீங்கள் தான் அதை பலப்படுத்தி கொடுக்கணும் அந்த இனத்துக்கு. இன்றைக்கு டெக்னாலஜி ஷேரிங் என்று சொல்லுவாங்க இங்க வெளிநாட்டுல.
வெவ்வேறு நாடுகள் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை செய்கிறார். நீங்கள் சொன்னது சரி, நாங்கள் தான் அதை போய் செய்ய வேண்டும். ஆனாலும் இப்ப கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் இல்லை, இப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் தானே, அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்திருக்க வேண்டும். உண்மையில் இப்போ மாவீரர் தினம் வரும்போது கூட்டிக் கொண்டு வருவது பிரச்சனை இல்லை, வாருங்கள். ஆனால் அவ்வளவு நாளும் ஒரு வருஷம் இருக்கு. மாவீரர் தினம் இப்ப ஒரு வருடத்துல எத்தனை தரம் வருது? ஒரு நாள், ஒரு மாதம், மிச்சம் 11 மாதம் இருக்கல்லோ. அந்த 11 மாதம் அவர் அங்கு இருந்தார், நீங்கள் அங்கு இருந்தீர்கள். அதைத்தான் நான் கேட்கிறேன். உண்மைதான். நன்றி அரசுகளே. மாஸ்டர் ஆரம்பத்தில் உரையாடும் பொழுது கூறினீர்கள், திறமை தொடர்பாக கூறினீர்கள், ஒருமைப்பாடு தொடர்பாக கூறினீர்கள். தூங்கும் பொழுது, இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது, தடைகளை பற்றி கூறும் பொழுது என்ன விதமான தடைகள் ஈழத்தமிழர்களை நோக்கி இருக்கின்றது? முதலாவதும் இறுதியானதுமான ஒரு தடை தான் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கு இடையில் உரையாடல் என்பது சுதந்திரமானதாக இல்லை. நாங்கள் எங்களுக்குள் சுதந்திரமாக உரையாடுகிற ஒரு தன்மையை கொண்டு வர வேண்டும். அது இப்ப நீங்கள் செய்கின்ற ஒரு செயல் உங்களுடையது, நான் செய்கின்ற ஒரு செயல் என்னுடையது. ஆனால் இப்ப நான் செய்கின்ற ஒரு செயலில் சில விளக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அல்ல நான் தவறான முறையில் கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் உரையாடுகின்ற பொழுது அந்த விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம், அல்லது நான் என்ன தவறை செய்கின்றேன் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்ப என்ன சிக்கல் என்று சொன்னால், எங்களுக்குள்ள உரையாடுவதற்கு நாங்கள் நட்பு வேணும், உணர்ச்சி எல்லாருக்கும் உண்டு. அதாவது தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பதுல யாருமே முரண்பெற நிலையிலே இல்லை, எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றோம். தேச தலைவரை பொறுத்த மட்டும் தேசிய தலைவருக்குமே யாருக்குமே முரண்பாடு இல்லை. அப்ப உணர்ச்சி உண்டாகத்தான் இருக்கின்றது. உணர்ச்சி உண்டாக இருக்கின்ற நேரத்தில் 2 சிக்கல் வருகிறது. ஒன்று, அரசாங்கங்கள், பகைமையாக இருக்கின்ற அரசாங்கங்கள் எங்களை எவ்வாறு திட்டமிட்டு பிரிக்க வேண்டுமோ அவ்வாறு பல வகைகளில் திட்டமிட்டு பிரிக்கின்றார். அது வெளிப்படையான ஒன்று. விதமாக போராட்டங்கள் பின்னடைந்ததும் எல்லோருக்கும் தெரிந்தபடியா. ஆகவே அவ்விதமாக அவள் பிரிக்கிறது காரணமாக இருப்பது எங்களுக்குள் பகைமை இருக்கின்றது, எங்களுக்குள் பிரிவினை இருக்கின்றது என்கின்ற தன்மைகளை நாங்கள் பொது வழியில் வெளிப்படுத்துவது காரணமாக அமைகின்றது. பொது வழியில் அவை வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது இவர்களுக்குள் இருக்கின்ற முரண்பாட்டை அகலப்படுத்துவதன் மூலம் இவர்களை நாங்கள் பிரிக்கலாம் என்கின்ற ஒரு தன்மை வருகின்றது. ஆகவே பொது வழியில் பேசப்பட வேண்டிய பல விடயங்களை தவிர்த்து உரையாடல்கள் மூலமாக நேரடியாக பேசுகின்ற ஒரு முறைமையை தோற்றுவிப்போமாக இருந்தால், ஒருவருக்கு ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு விளக்கமோ தேவையாக இருந்தால், அல்லது கருத்துரையை சொல்ல விரும்பினால் அந்த முறைமைக்கூடாக சொல்வதற்கான முறையை தோற்றுவிக்க வேண்டும். அவ்விதமாக தோற்றுவிக்கும் போது என்னை ஒருவர் திறனாய்வு செய்தல் என்பது என்ன நானே புரிந்து கொள்வதற்கான உண்டு. அதான் மிக முக்கியமான விடயம். உங்களுடைய கடினமான உழைப்புகளையோ அல்லது உங்களுடைய கடுமையான பங்களிப்புகள், ஈடுபாடுகள் எல்லாம் புரியக்கூடிய ஒன்றாதான் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆனால் எல்லாரிலும் பலவீனங்களும் இருக்கிறது, பலமும் இருக்கின்றது. பலவீனங்களை இனங்காணுவதற்கு உரையாடல் வேண்டும். அதுக்காக முதல்ல கேட்க வேணும். லிஸ்னிங் ஒரு சொன்ன உடனே இவர் எனக்கு எதிராக கதைக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தியல்ல பார்ப்போமாக இருந்தால் அது அவர் என்ன கூறுகின்றார் என்பது தெரியாது. அவர் பகைவராக மாற்றிக்கொண்டு உருவத்தை பகைவராக மாற்றுகிறோம், குரலை பகைவராக மாற்றுகின்றோம். உருவத்தையும் குரலையும் பகைவராக மாற்றுகின்ற பொழுது தொடர்பாளர் உரையாடல் என்பது இல்லாமல் போய்விடும். அவ்விதமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. முதலில் எங்களுக்குள் நாங்கள் பொது வழியில் பிரச்சனைகள் எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது. குடும்பத்தில் கூட பிரச்சனை இருக்கிறது. தாய் தகப்பனுக்கு இடையில கூட, பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இடையில, தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. இல்லாம இருக்கல. அது என்ற மனிதர் எல்லாருமே ஒரே அடியாக ஒரே மாதிரியான சிந்தனைகள் வாழ்கின்ற மனிதன் என்றுமே இல்லை. ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்னென்றால், இந்த பொது வழிக்கு அதை கொண்டு வருகின்ற பொழுது எது நிறைவாக்கப்பட வேண்டுமோ அதுதான் கொண்டு வர வேண்டும். நிறைவாக்கப்படுவது நீங்க ஒரு நாளும் ஆளை நிறைவாக்க முடியாது, ஒரு நிகழ்வை நிறைவாக்க முடியாது. ஒரு முறைமையைத்தான் நீங்கள் ஒன்றில் நிறைவாக்கலாம், ஒன்றை நீங்கள் நிறைவாக மாற்றுகின்ற முறைமை. இதுதான் முதல் பிரச்சனை. என்று நாங்களும் முறைமைகளுக்குள் இருக்கின்றோம். எல்லாருமே முறைமைகள் இருக்கின்றோம். குடும்பம் ஒரு முறைமைதான், அரசாங்கம் ஒரு முறைமைதான், அமைப்பும் ஒரு முறைமைதான், நிறுவனம் ஒரு முறைமைதான். முறைமைகளுக்குள் இருக்கின்றோம். அந்த முறைமைகள் மக்களுக்கானதாக இருக்கு மட்டும் முறைமைகள் அதுக்குரிய பலனை கொடுக்கும். ஆனா முறைமைகள் அதிகாரத்தை தங்களுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுகள் வருமாக இருந்தால், அல்லது அந்த முறைமைகள் தாங்கள் ஆட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்குள் வருமாக இருந்தால் முறைமை தடுமாறிவிடும். முறைமை தடுமாறிய சூழலில் எதுவுமே செய்ய முடியாது.
எல்லாருமே அதுதான் சொல்றாரு, சிஸ்டம் எல்லாமே சிஸ்டம், எல்லா முறைமைகள் தான் இருக்கு, அரசியல் முறைமை தான் இருக்கின்றது. அதான் உலகின் புதிய அரசியல் முறைமை தான் சொல்லுவார். ட்ரம்ப் எடுத்த ட்ரம்ப் வந்து இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய நிதி நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறான்றது அந்த முறைமைக்குள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. அதான் பிரச்சனை, அமெரிக்காவோட பிரச்சனை. சீனாவை எடுத்தால் எப்படி எவ்விதமாக தன்னுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்விதமாக தொடர்ந்து தக்க வைக்கிறான், அந்த முறைமையை எப்படி காப்பாற்றுதான் பிரச்சனையா இருக்கு. ஆகவே நாங்கள் இவற்றை வந்து ஒரு தனி மனித பிரச்சனையா பார்க்காமல் எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது. தேசம் என்பது எல்லோருமே இணைந்த ஒன்றுதான். அது வந்து ஒவ்வொரு மனிதனும் பங்கு பெற்ற வேண்டிய ஒன்று. அவை இன்றைக்கு இந்த ஆசிரியர் கருத்து, இந்த வர இருக்கின்ற மாவீரர் தினம் வந்து மிக பிரமாண்டமான அளவில மக்கள் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்றால் தமிழ் மக்களுடைய தனித்துவத்தையும் தமிழ் மக்களுடைய இறமையையும் வெளிப்படுத்துகின்ற நாள். அப்ப அந்த நாளில் வந்து அனைவருமே சென்று பங்கு பெற்ற வேண்டியது இருக்கு. அது இந்த தமிழ் மக்கள் இறமை உள்ளவர்களாக தொடர வேண்டும் என்று விரும்புகின்ற சிங்கள மக்கள் கூட வந்து பங்கேற்கலாம். அதுவும் அவர்களுடைய சுதந்திரம். தமிழ் மக்களுக்கான இறமை கொடுக்கப்பட்டது, எங்களுக்கான இறமை நிலவரம் நினைக்கின்ற சிங்கள மக்கள் கூட இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆகவே அதே நேரத்தில் உலக பார்க்கறதுக்கும் பெறலாம், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த நிலைகளை நாங்கள் ஈடு செய்யறது என்றால் முதலில் வந்து ஒருவர் என்று கூறும் பொழுது கேளுங்கள். அடுத்தது நேரடியாக பிரச்சனைகளை பேசுவதற்கான உரையாடல்கள் துவங்கப்பட வேண்டும். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் சீனாவோட பேசுவதற்கு அமெரிக்கா முயல்கிறது. பேச்சு நேரத்தில் எல்லாம் இணக்கப்பட பேசுவார்கள். பேசி முடிஞ்ச 2 நாள் எல்லாமே தலையிலாப்புற நிலை வரும். அப்படி வந்தாலும் கூட திரும்பி பேசுவார்கள். எல்லா நாடும் பேசுதா இல்லையா? அன்றைக்கு அணுவாயத்தை வைத்திருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளும் வந்து அணுவாயத்தை கொண்டு எதுவுமே செய்ய முடியான்னு தெரியும். ஒரு இடத்துல அணுவாயத்துல கை வச்சால் உலகம் இல்லா போகின்றவன் தெரியும். ஆகவே அவர்கள் வந்து உரையாடலுக்கு தான் முயற்சிக்கிறார்கள். எங்களுக்கும் இந்த உரையாடல்கள் வழங்கப்படாவிட்டால் அதுக்குத்தான் ஒன்று. 2வது வந்து இன்றைக்கு பார்த்தீர்களா இருந்தா இன்றைக்கு கார்டியன் பேப்பர்ல வந்து how should we tackle reform and the rise of the far right generation set panel has some ideas ன்னு சொல்லி இளையாக்கள்கிட்ட என்ன மாதிரியாக இப்ப ரிஃபார்ம் பார்ட்டியை எதிர்கொள்றான்னு பற்றி இளையாக்கள்கிட்ட தான் எடுத்தாங்க. இளையாக்கள்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கின்ற அதுலயே ஒரு 20 வயதான ஒரு தமிழ் இளைஞன் வந்து சவுத் வெஸ்ட் லண்டன்ல இருந்து ரோஹான் சத்யமூர்த்தின்னு 20 வயசு, யங் பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் டேக் லேபர் சீரியஸ்லி எனிமோ சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தை அவர் சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார்னு சொன்னால், இளைய ஆட்கள் வந்து தங்களுக்கான திருப்தி இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவை, ஒரு மாற்று வழியை தேடுகிறார்கள். அந்த மாற்று வழி இப்பொழுது இங்கிருக்கின்ற பாரம்பரிய கட்சிகளால் கொடுக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் 18 to 24% ஆட்கள் கிரீன் பார்ட்டியை வந்து அணுகுகிறார்கள். ஆனா கிரீன் பார்ட்டி வந்து ஆட்சியமைக்கிறதுக்குரிய அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பியல் முறையை கொண்டிருக்கிறதா என்பது சிக்கலான ஒன்றாக இருக்கிறது. இது எதுக்காக சொல்கின்றேன் என்றால் இளையவர்கள் பதில் சொல்கின்றார். நாங்கள் இளையவர்களிடம் இன்றைய பிரச்சனை என்ன என்று கேட்கிறோமா? இளையவர்கள் சொல்லுபவர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். அது மாத்திரம் இல்லை, எல்லா நாட்டில் இருக்கிற இளைஞர்கள்ட்டும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியா இருக்கிறது. இதுல ஒரு விஷயம் இருக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்க தனியா எங்களுக்கும் மாத்திரம் குறை கூறிக்கொண்டிருப்பதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னென்றால், பயங்கரவாத தடைச்சட்டம் உலகம் முழுக்க வைக்கப்பட்டிருப்பது என்னென்றால் ஒருவர் செய்வதை தெளிவாக சொல்லாமல் இருப்பதற்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு விடுதலை போராட்ட வளர்ச்சி ஜனநாயகத்துக்களால போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எதையுமே பேச முடியாத ஒரு நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறது. அதனால் வந்து தாங்கள் செய்ததை சொல்ல முடியாத நிலையில் கூட இருக்கிறார்கள் பலர். அதனால் வந்து சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது நடைபெறாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை தகர்க்கிறதுக்குரிய வழி என்னவென்றால், பொது விஷயங்கள் வருகின்ற பொழுது, இப்ப மாவீரர் நாளாக இருந்தாலும் சரி, அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளாக இருந்தாலும் சரி, அல்லது தியாக திலீபண்ட நாளாக இருந்தாலும் சரி, அன்னை புகதீர நாளாக இருந்தாலும் சரி, விதமான பொது நாட்கள் வருகின்ற பொழுது எல்லோரும் அங்கே நிற்கத்தான் வேண்டும். எல்லோரும் அந்த இடத்தில் நிற்க வேண்டும். எல்லோரும் அதை பற்றி பேச வேண்டும். அவற்றை முக்கியத்துவத்தை பேச வேண்டும். இதற்கு எங்களுக்கு இது எங்களுடைய வீட்டு பிரச்சனை அல்ல, இது நாட்டு பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. நாங்கள் செய்கின்ற செயல்களினால் மக்களுடைய அந்த தனித்துவத்தன்மை வந்து
சோர்ந்து போகக்கூடாது. பலர் என்னிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் பொது வழியில பேசுறத வந்து தனியே பேசினால் என்னன்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நல்லது, தனியே பேசுறதுக்குரிய அந்த முறைமைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறதா? தனியே பேச உதாரணமாக தேசிய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறைகள் பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த குறைகள் பெட்டிகளுக்குள் கொண்டு சென்று மக்கள் தங்களுடைய கருத்தை போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான தன்மைகளாவது இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. என்ன அப்ப தனியே பேசுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டால்தான் அதுலதான் அரசுக்குரிய அந்த விஷயம். அதாவது வந்து எங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. தேசிய விடுதலை போராட்டத்தை எல்லோரும் சமம். இங்கு பொறுப்பாளர் என்று சொல்பவர் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கின்ற தன்மை கொண்டு ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். அவை ஒவ்வொருவரும் தடையில்லாமல் இயங்குறதுக்குரிய முறையை நாங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதை விட்டு போட்டு வன்முறைகளை பயன்படுத்துவது, வன்முறை பேச்சுக்களை பேசுவது, இவைகள் எதுவுமே வந்து அதாவது உயிருக்கும் உடைமைகளுக்கும் வாழ்வுக்கும் பிரச்சனை வந்த பொழுது மனித உரிமையை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம். தனி மனிதனுக்கு எதிராக எந்தப்படவில்லை. உயிரை பாதுகாப்பதற்கும் உடைமைகளை பாதுகாப்பதற்கும் நாளாந்த வாழ்வை பாதுகாப்பதற்காக தான் ஆயுதம் ஏந்தினோம். ஆயுதம் ஒரு கருவி. ஆயுதத்தை வச்சு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் திறந்த உரையாடல்கள் கூடாக எங்களுடைய பலத்தை வளர்க்க வேண்டும். அதுக்கு ஊடகம் தான் அதுக்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். இந்த ஊடகம் வழி செய்து கொடுக்கின்ற பொழுது ஊடகத்துக்கான சில பண்புகள் இருக்கிறது, எழுத்துத்துறைக்கான பண்புகள் இருக்கு. இப்பொழுது எனக்கும் உடல் நலக்குறைவுகளும் அப்படி வேறு பல தன்மைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. 60 ஆண்டுகளை தாண்டி விட்டோம் ஊடகத்துறையில். இனி பேனா ஓய வேண்டிய நேரம் கூட வந்து விட்டது. அபதமான ஒரு சூழல் தான் சொல்கின்றோம். இந்த 60 ஆண்டு அரசியலில் நாங்கள் கண்டுகொண்ட ஒரே ஒரு உண்மை என்னவென்றால், எங்களிடத்தில் எல்லா வளமும் இருக்கிறது, ஆனால் ஒருமைப்பாட்டை எங்களால் உருவாக்க முடியவில்லை. இதை ஜிஜி பொன்னம்பலம் என்னிடத்தில் நேரடியாக சொன்னார். எங்களால் ஒருமைப்பாட்டை உருவாக்க முடியாமல் இருக்கிறார், தம்பி பிரச்சனையா இருக்கிறது என்று அந்த செல்வனாகவும் நேரடியாக சொன்னார். இன்றைக்கும் நாங்கள் சொல்கின்றோம். அப்ப அன்றையிலிருந்து இன்று மட்டும் ஒருமைப்பாட்டை உருவாக்க முடியாத ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அதற்கான காரணம் என்ன? கேட்டல் இல்லை, கேட்டதை பகைமையாக பார்ப்பது, அடுத்தது வந்து உரையாடல் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்கிறது இல்லை. இதைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தமிழனுக்கு உரையாடலையே விருப்பம் இல்லை, பேச வாரான் இல்லை, அவன் பேச கூப்பிடுறதே இல்லை, பேசுறதுக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யறதும் இல்லை, ஒன்றும் செய்யறது. அது என்ன சொல்லி போடுவான்? அவங்க பேசவே வரமாட்டாங்க. இங்க தெற்காசிய பகுதியில் கூட பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்கள் போய் ஒரு விஷயத்த பேசி போட்டு வந்தா அடுத்தவர் வந்து அதுக்கு தலைகளான விஷயத்த போய் சொல்லுவார். அடுத்தவர் வந்து இன்னொரு அவனுக்கு இன்னும் திக்குமுக்காடக்கூடிய ஒரு செய்தியை போய் சொல்லுவார். அப்ப இதுல முடிவு எடுக்கிறது அவங்களே சொல்லுவாங்க. நீங்க 3-4 பேர் தயவு செய்து ஒருமைப்பாடு இல்லாமல் தேசம் இல்லை. இறமை வந்து ஒருமைப்பாட்டாக உருவாகுது. இறமை இந்த மண் எங்களுக்கு சொந்த மண். ஒவ்வொருவரும் இது எந்த வீடு தான் உங்களை சொந்த மண் இருந்தீங்கன்னா அங்க நீங்கள் ஊராக போறீங்க, எங்க நீங்கள் வந்து தேசமாக போறீங்க. ஒவ்வொருவரும் கூட வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே வீரம் பேசி போட்டு அடுத்தவன் வந்து ஊர் அழிக்க பார்த்து கொண்டிருக்க வேண்டியதான். ஆகவே இந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் எல்லோருமே பங்கேற்கின்றீர்கள், எல்லோருமே செய்கின்றீர்கள். சில விஷயங்களை உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கின்றதும் தெரியும், அது கூறுகின்றீர்கள். அப்படி என்றால் நான் பயங்கரவாத திட்டத்தை தூக்கிறதுக்கான என்ன வேலையை செய்திருக்கிறோம்? பயங்கரவாத திட்டத்தை தூக்கிறதுக்கான எந்த விதமான வேலையை செய்வதற்கு திட்டங்களை முன்வைத்து செயல்படுறோம். அதுகளை ஏன் நீங்கள் முன்வைத்து மக்களை அழைத்து மக்களுக்கு கூட செயல்பட முடியாத நிலை இருக்கிறது? இவற்றை தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. தயவு செய்து யாருமே இவற்றை தனி மனித விமர்சனமாக எடுக்காதீர்கள். இந்த முறைமையில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்று சொன்னால், போராட்ட நேரம் என்பது ஆயுதம் போராட்டம் முன்னெடுக்கப்படுற நிலை. அந்த நேரத்தில் ஒரு தலைமை ஒரு திசை என்ற நிலையத்தின் போராட்டம் போய்கொண்டிருக்கும். ஆனால் ஜனநாயகத்துக்களை போகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க பார்ப்பார்கள், தங்கள் கருத்துக்களை செயலாக்க பார்ப்பார்கள். அப்ப அதற்கு தான் சிக்கல் வரும். அதெல்லாம் பல்குழுவும் பால்சை முற்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு என்று சொன்னது காரணம் என்றால் பல்குழு வராமல் பார்த்து கொள்ள வேணும். பல்குழு வராமல் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், அறைக்குள் பேசிப்படுங்கள், அடிபடுங்கள், அரை திறக்கைக்குல கட்டி பிடிச்சு கொண்டு போற பண்பை பழகுங்கள். அந்த தன்மை இல்லை அவற்றை. அன்றைக்கு இங்க வந்து அவற்றை கட்சிக்குள்ள வந்து சரியான நெருக்கடி. ஆனால் வெளியால வரைக்குள்ள ஒன்றா வாராங்களா இல்லையா? ஊராக்குறான் இருக்குது இந்த தன்மை. நன்றி மாஸ்டர், நல்ல ஒரு செய்தியை தந்திருக்கிறீர்கள். அற்புதம். அரசவர்களை நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு போன்றோம். பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். மிகவும் சுருக்கமாக 16 ஆண்டுகள் இந்த மாவீரர் நாள் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பார்த்தோம். இதுவரையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த ஆண்டாவது ஒரு மாற்றம் ஒன்று வர வேண்டும் என்றால், ஒரு மாற்றம் வர வேண்டும். தமிழர்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்த பயணத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் என்ன, நீங்கள் ஒரு இலகுவான மாற்றம் என்னவாக இருந்தால் அந்த மாற்றத்தை நீங்கள் வரவேற்பீர்கள்? அந்த
தாயகத்துல வாழ்ற மக்களுக்கு ஒரு சிறு அதிகாரத்தையாவது பெற்றுக் கொடுங்க. அழுத்தங்களை கொடுத்து அந்த மக்களோட வாழ்வுதான் முக்கியம். அந்த மக்களுக்கு நீங்கள் அரிசி பருப்பை வாங்கி கொடுக்காது, தாங்கள் சொந்தமாக அங்கு ஒரு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி அவர்களாகவே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்து அவ்வாறு செய்யக்கூடிய, ஆனால் அதற்குரிய அதிகாரம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறு சிறு அதிகாரங்களையாவது அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் சிங்கள அரசுக்கு அடிமையாக வைத்திருக்க அதை செய்யுங்கள். அதுதானே மாவீரர்கள் கேட்டது. மாவீரர்கள் கேட்கவில்லை இங்க வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு அதிகாரம், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கான சுகபோக வாழ்க்கைக்காக போராட அந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு தான் போராடினார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மண்ணில் இருப்போம். பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த வாரத்தில் செல்வின் சில்வாவை பிரித்தானிய அரசு உத்தியோகபூர்வமாக பேசுவதற்கு அழைத்திருக்கிறது. அவை எதற்குன்னு சொன்னால், இப்பொழுது அரசுகள் எல்லாம் எல்லா கட்சிகளோடும் பேசி எல்லாரோடும் தொடர்பு கொண்டு அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் நாங்கள் ஒருமைப்பட்டு இதுதான் எங்களுக்கான உண்டு, இதுதான் எங்களுக்கான தேவை, அது ஒன்றே ஒன்றுதான். அதாவது இது எங்களுடைய இறமை உள்ள தாயகம், எங்களுடைய சொந்த மண், இதிலே வாழ்வதற்கான உரிமை உள்ளவர்கள் நாங்கள், எங்களை வாழ விடுங்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் உறுதிப்படுத்தினால்தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த இப்ப இந்தியா இன்றைக்கு பீகார்ல மிகப்பெரிய பிரமாண்டமான வெற்றியை பிஜேபியுடைய கூட்டணி பெற்றிருக்கிறது. அவை எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிற தன்மைகள் இத்தனை எப்படியாக இருக்கின்றது. அதே நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வரவேற்கக்கூடிய முறையில் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்தியா 17,000 வீட்டை கட்டுறேன்னு சொன்னது, அதை ஊக்கப்படுத்தி கட்டி வையுங்கள். இந்தியா கப்பலாளி அபிவிருத்தி செய்யணும்னு சொன்னது, அவற்றை இந்தியாவுடன் பேசி செய்யுங்கள் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரியாக எங்களுடைய லட்சியமாக இருக்கட்டும். அதே நேரத்திலே மக்களுடைய நாளாந்த வாழ்வு, அதான் இப்பொழுது அரசு சொன்னது, மக்களுடைய நாளாந்த வாழ்வு செயற்படுத்துவதற்கான அந்த கூட்டுறவுகளையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக கூட்டுறவுக்காக கூடி நிற்க வேண்டும் என்ற தேவையில்லை. நிமிர்ந்து நின்றபடியே அந்த கூட்டுறவை வளர்த்தி செல்வோம். நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். மாஸ்டர், நல்ல செய்தியை 2 பேரும் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த 12 மாதத்துக்கு எவ்வாறான அந்த மாற்றம் வரும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த செய்தியோடு இன்று இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கு நன்றி கூறி தனஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.